ஹாய் ஸ்டார்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்த்டே ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். யாருக்கு பர்த்டே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெனிக்கு தான் வந்து பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஜெனி. நீங்கள் வந்து எப்பவுமே வந்து ஹாப்பியாக இருக்கணும், நீங்கள் நிறையா வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விஷ் பண்ணிக்கிறோம். நீங்கள் எப்போவுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ப்ரே பண்ணிக்கிறோம். ஓகே ஸ்டார்ஸ், நீங்களும் வந்து ஜெனிக்கு வந்து கண்டிப்பாக வந்து விஷ் பண்ணிடுங்க. நம்ம வந்து இன்றைக்கி என்ன வந்து ஒன் ஷாட் வந்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் டஸ் நாட் மேட்டர். இந்த ஒன் ஷாட் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அப்புறம் வந்து இப்போ ஒன் ஷாட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணணும். என்னென்னா, இன்ஸ்டாவில் வந்து ஒருத்தங்க 2 பேர் கிடையாது, 4-5 பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டீங்க. என்னென்னா, அதாவது நீங்கள் யாராவது என்கிட்ட வந்து கொஷின் கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் இப்படி ஃபேன் ஃபிக்ஷன் வீடியோ இந்த மாதிரி போடணுன்னா நீங்கள் வந்து பிடிஎஸ்கே போட்டிருக்கலாமே, எதுக்கு பிளாக் பிங்க்கு அதுவும் ஜிஎல் அப்படின்ட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறாங்கப்பா. நான் வந்து எதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஜிஎல் போட்டேன்னா, நான் வந்து எல்லாரோட ஃபீலிங்ஸையும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. என்னென்னா வந்து பிஎல் வந்து நான் வந்து கேட்டிருக்கேன். அதே மாதிரி பிடிஎஸ் நார்மலாக எப்போமோ அந்த மாதிரி கேட்டிருக்கேன். ஆனால் ஜிஎல் வந்து நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது இல்லை. அது என்ன எல்லாத்துக்கும் ஒரு நியாயம், இதுக்கு ஒரு நியாயமாக யாருமே வந்து ஜிஎல் வந்து போட்டிருந்தாலும் மேபி 1-2 வீடியோ, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அதை கண்டினியூவும் பண்ணலை. அந்த மாதிரி எப்படி விட்ட மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து சரி நம்ம புதுசாக ட்ரை பண்ணுவோம், எல்லோரும் போன பாதையில் நம்ம ஏன் போகணும், நம்ம ஒரு ட்ராக் போட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து போட்டது தான். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அந்த ஸ்டோரி வந்து யோசித்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை வச்சு நான் யோசிச்சே பார்க்க மாட்டேன். நான் வந்து ஒரு பையனை வச்சு தான் ஃபஸ்ட்டு வந்து யோசித்து பார்ப்பேன். ஏன்னா வந்து எல்லாருக்கும் வந்து என்ன ஒரு டவுட்னா, நான் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறேன், அதனால நான் வந்து இப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எல்லோரும் மைண்ட் செட்லேயும் வந்து இருக்குது. அப்படி கிடையவே கிடையாது ஸ்டார்ஸ், யார் வந்து அப்படி நினைக்காதீங்க. நான் வந்து ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வர்றதை வந்து நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுக்காண்டி நான் அப்படி பண்ணுறேன்னு கிடையாது. எனக்கு வந்து ஃபீலிங்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பையன் மேலே அந்த மாதிரி தான். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட இது இருக்குல்ல. ஆனால் பொண்ணுங்க மேலே வர்றது அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட இதை பொறுத்து இருக்குது. நான் வந்து ஸ்டோரி வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது நான் வந்து ஒரு பையனை நினச்சி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டோரியை வந்து க்ரியேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் இப்படி சொல்லும்போது தான் அது ஒரு பொண்ணை வந்து நான் சொல்கிறேன். சரி, அதனால் வந்து எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இனிமேல் இப்படிலாம் வந்து டவுட்டு கேட்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் ஸ்டார்ஸ். ஓகே ஸ்டார்ஸ், மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஜிஎல் பிடிக்காதவங்க வந்து பார்க்காதீங்க, ஹெட்செட் போட்டு கேளுங்க. அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து குரல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை. சரி, ஓகே ஸ்டார்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி வந்து என்ன ஸ்டோரி வந்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோ வந்து பார்த்துடலாம். இன்ட்ரோ என்னென்னா, அதாவது நிலாவாகிய நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அது வந்து 11th 12th முடிய உள்ள ஸ்கூல் தான். அதில் வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சராக வந்து அந்த ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படி இந்த சைடு வந்து ஜெனி இன்ட்ரோ வந்து பார்த்தோன்னா, ஜெனி வந்து 12th வந்து படிக்கிறா. அது உங்கள் ஸ்டூடெண்ட் தான், அவள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். ஓகே ஸ்டார்ஸ், இதோட வந்து இந்த இன்ட்ரோ வந்து போதும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே தான் உங்கள் வீடை தான் காட்டுறாங்க. நீங்கள் தான் ரொம்ப அவசரமாக வந்து கிளம்பிகிட்ருக்கீங்க. நீங்கள் டீச்சரில் சேரீ வேறு கட்டணும், அது வேறு லேட் ஆகும். நீங்கள் தான் இப்போ உங்கள் சேரீக்கு போட்டு இப்போது அயன் பண்ணிகிட்ருக்கீங்க. அம்மா எனக்கு லேட் ஆகுதுமா. இப்போ உங்கள் அம்மா தான் பைத்தியம், நீ லேட் ஆகுது, நீ ஏன்டி ஏன்ட்ட வந்து கத்திகிட்ருக்க? சேலை அயன் நீ தான் பண்ணுற, நீ தான் சாப்பிடணும், நீ தான் குளிக்கணும், அதான் சீக்கிரம் எந்திரின்னு கேட்குறியா? இழுத்து பிடிச்சிட்டு தூங்குறல்ல, சொன்ன ஏதாவது கேட்கியா? அங்கே பாரு உன் தங்கச்சி, அவள் ஸ்டூடெண்ட், அவளே சீக்கிரம் கிளம்பிட்டா. நீ டீச்சர், பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சரு, உங்க அறிவில் சீக்கிரம் எந்திக்கணுன்ட்டு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை காலங்காத்தாலே கழுவி ஊற்றிட்டுருக்க. நீங்கள் தான் ஒரு கொண்டையை போட்டுட்டு அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி சேலையை போட்டு அயன் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் தங்கச்சி ஹாயாக கிளம்பி உட்காந்துட்டு அப்படியே டிவியை பார்த்து அப்படி சாப்பிட்டுட்ருக்கா. உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் கிளம்பி சட்டு புட்டுன்னு ஓடினா தான் உங்கள் பஸ்ஸை பிடிச்சி நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் ஸ்கூலுக்கு போக முடியும்.
நீங்களும் கடவுளே என்ன எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து ஃபாஸ்ட்டாக அயர்ன் பண்ணிவிட்டு அப்படி தான் சேலை தூக்கிட்டு எடுத்து அப்படி குளிக்கிறதுக்கு போகிறீங்க. இவன் குளிக்க போனால் இவன் 1/2 மணி நேரம்லாம் ஆக்குவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் வந்து கூலாக வந்து உட்காந்துட்டு இருக்கா. இப்போ உங்கள் அம்மா தான் என்னடி சாப்பிட்டியா அப்படி சொல்லி கேட்காங்க. சாப்பிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி வந்து சொல்லிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் அப்படி வந்து டக்கு டக்குன்னு கிளம்பிட்டு அப்படி 2 சாப்பாடு சாப்பிட்டும் சாப்பிடாம அப்படி வந்து சாப்பிட்டுட்டு போகிறீங்க. உங்கள் அம்மா திட்டுறாங்க, இப்படி போனால் கூடிய சீக்கிரத்தில் நீ செத்துருவேடி சோறு திங்காமையே அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மாவும் திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்தாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் மதியான சாப்பாட்டுக்கெலாம் பேக் பண்ணி தந்துட்டு அப்படி வந்து சரி போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு சீக்கிரம் வாங்க பஸ்ஸு போயிட போகுது அப்படின்னோடனே நீங்கள் தான் உங்கள் தங்கச்சி கூட அப்படி போகிறீங்க. அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் தான் உங்கள் தங்கச்சி மண்டையில் ஒரு அடி அடிக்கிறீங்க. அவளும் என்னடி பிரச்சனை எதுக்கு என்னடி அடிக்க அப்படின்னோடனே இங்கே பாரு நீ சீக்கிரம் எந்திக்கிறல்ல அப்படி என்னை எழுப்பி விடணும்ல அப்படின்னோடனே அவள் அப்படி யோசிச்சு பார்க்குறா. நீலா எந்திரி லேட்டாகுதுடி எந்திரி தூக்குற போடி எனக்கு ஒரு நிமிஷம் தூங்கணும். இதை தான் உங்கள் தங்கச்சி நினச்சி பார்த்துருப்பா. பார்த்துட்டு நான் அடியோட எழுப்பில் மனசாட்சியில் பேசுதுடி அப்படி சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி உங்களை மற்றபடி சொல்கிறா. உடனே நீங்களும் சரிப்பா லேட் ஆகுது பஸ் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் போகும்போது அப்படி ஓடி தான் போகிறீங்க. அப்படி வந்து பஸ்லேயே வந்து ஏறுறீங்க. அப்படியே வந்து இப்போ நீங்களும் அப்படி ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டீங்க. அதாவது ஸ்கூல் வாசலில் வந்து விட்டாச்சு. நீங்களும் அப்படி ஸ்கூலுக்குள்ள வந்து போயிட்டீங்க. அப்படி நம்ம அப்படி இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஆட்கள் தான். இப்போ வந்து அப்படி தான் ஜெனி வந்து சரியான தூக்கம் அப்படியே தூங்கிட்டு இருக்கா. இங்கே லிசா வந்து சீக்கிரம் கிளம்பிட்டு அப்படியே வந்து ஜெனியோட வீட்டுக்குள்ள தான் அப்படியே என்ட்ரி கொடுக்குறா. ஜெனியோட அம்மா தான் அப்படியே நிற்காங்க. எப்பா தருதலை அப்படி சொல்லிட்டு வந்து ஜெனியோட அம்மாவை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. லிசாவும் அப்படி சிரிச்சிட்டு இருக்கா. அதில் ஜெனி எந்திரிச்சிட்டாளா? அவள் என்னைக்கு எந்திரிச்சிருக்கான்ட்டு நீ இப்போ என்கிட்ட இந்த கேள்வி கேட்குறா. டெய்லி வந்து நீ தானே எழுப்பி விட்டு அப்படியே ஆயா வேலை பார்த்துட்ருக்க எப்போ அந்த ஆயா வேலையை பார்க்க அப்படி சொல்லிட்டு வந்து ஜெனி அம்மாவும் திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ லிசா தான் அப்படி மேலே ஏறி இவளுக்கு ஃப்ரெண்டாக இருந்த பாவத்துக்கு இப்படிலாம் எனக்கு பேச்சு கேட்கணும்னு தலையெழுத்து அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து இப்போது லிசா தான் அப்படி வந்து ஜெனியோட ரூமுக்கு போகிறா. அங்கே பார்த்து ஜெனி இழுத்து பிடிச்சிட்டு தூக்கிட்டு இருக்கா. உடனே உங்கள் 2 பேத்துக்கு எதில் பொருத்தமோ இல்லையே இதில் கடலில் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிசா தான் செனி எந்திரி அப்படி போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கா. அவளும் நைட்டு வந்து சரியான குடி போதையாக இருந்திருக்கும். அதனால தான் இப்போ எந்திக்க முடியல. ஒன்று குடிக்காதானே கேட்குறாளா மண்ணா போடவா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரி அப்படி சொல்லிட்டு பிடிச்சி ஒரு இழு தான். அவளும் அப்படி வந்து எந்திரிச்சு அப்படி உட்காந்துருக்கா. ஏன்டி பண்ணுற அப்படின்னு. மணி எத்தனை தெரியுமா? மணி 9. ஸ்கூல் எப்போ ஆரம்பிக்கும்? 9 மணி. எப்படி போகணுமா எப்படி இல்லைன்னா எப்படி வெளியே நிற்கியா அப்படி சொல்லிட்டு வந்து லிசாவும் வந்து கேட்டுட்ருக்கோம். இப்போ ஜெனி தான் என்னது 9 மணியா அப்படின்னு சொல்லிட்டு பெட்லேருந்து குதித்து தாவி அப்படி நேராக வந்து பாத்ரூம்குள்ளே வந்து அப்படி ஓடிடுறா. உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து லிசா தான் தெரியும் நீ எப்படியும் வர லேட்டாக 1 நேரத்துக்கு சாப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டிஃபன் பாக்ஸ் திறந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கா. இங்கே இப்போ ஜெனி வந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்து டக்கு கிளம்பி தலையில் அதே வா போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிசாவை பிடிச்சி இழுத்துட்டு பைக்கில் உட்காந்துட்டு ஃபாஸ்ட்டாக போகிறாங்க 2 பேரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக. அவங்க அம்மாட்ட ஒன்று சொல்ல அப்படி பிடிச்சி இழுத்துட்டு வா சீக்கிரம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப ஒரு அவசரத்துலேயே வந்து ஃபாஸ்ட்டாக அப்படி பைக்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு 2 பேரும் வந்து போயிட்டுருக்காங்க. பின்னாடி இருந்து லிசா தான் ஏன் செத்துருவண்டி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டாது நான் வேறு ஹார்ட் பேஷண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளும் சொல்லிகிட்டு இருக்கா. உடனே சரி வாடி உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிற பாவத்துக்கு என்ன பார்க்க வேண்டியது இருக்குது. உடனே இப்போ ஜெனி தான் மச்சான் அப்படிங்களா என்ன கோழி ஒரு மாதிரில போகுது சொல்லு என் ஆள் வந்திருப்பாளா? ஆள் தானே வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து தலையை தெரிஞ்சிட்டு இருக்கா. லிசா நான் மனசுக்கு நினைக்கிறா இவ ஆளுங்கிறது இவளை ஒரு பாப்பாவாக பார்க்குறா. ஐயோ எங்கே போய் முடிய போதோ தெரியல அப்படி சொல்லிட்டு வந்து லிசாவும் வந்து அப்படி நினச்சி பார்த்துட்ருக்கா. இப்போ வந்து அப்படி வந்து 2 பேருமே வந்து ஸ்கூலுக்கு வந்து வந்துட்டாங்க. பைக்கை வந்து அப்படி வந்து நிப்பாட்டிட்டு அப்படி 2 பேரும் வந்து ரொம்ப உள்ளே போகிறாங்க. இப்போ வாட்ச்மேன் தான் உங்கள் 2 பேத்துக்கு அப்புறம் வேறு வேலையே இல்லையா? என்னை காட்டு இத்தனை வருஷத்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிங்க என்னை காட்டு சீக்கிரம் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் வந்து கேட்குறாங்க. உடனே 2 பேரும் சிரிச்சிட்ருக்காங்க. உடனே
இப்போ ஜெனி தான், ஐயோ என்னை பற்றி மறந்துட்டேன், அப்படி நைட்டு வீட்டில் தானே இருப்பேன், கழுத்துக்கு வீட்டில் போட்டுருப்பதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்டு இருக்கா. உடனே அவரு சரி போமா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு திறந்து விட்றாங்க. உடனே இப்போ பிடி சார் ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சு இன்னொரு கண்டம் வந்து பிடி சார் நிற்காரு. 2 பேரும் நீல் டவுன். எப்போ நான் சொல்கிறேன்னு அப்போ தான் இருந்துச்சு கிளாஸ்க்குள்ளே போனோம் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. உடனே சரி இல்லையோ வாட்ச்மேனு கூட மிரட்டலாம், பிடி சாரை வந்து எப்படி மிரட்ட 2 பேரும் வந்து அப்படி வந்து நீல் டவுன் பண்ணி உட்காந்துருக்காங்க. இப்போ அப்படி வந்து உங்கள் சைடு பார்த்தோன்னா நீங்கள் வந்து இப்போ கிளாஸ் தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க. இப்போ இங்கே வர்றதுக்கே ஒரு 10 மணி ஆயிருக்கும். அப்படி கிளம்பி அப்படியே வண்டியில் ஃபஸ்ட்டாக வந்தாலும் அப்படியே அரை மணி அப்படி வந்து 10 மணி ஆயிருக்கும். நீங்கள் வந்து இப்போ கிளாஸில் வந்து பாடம் எடுத்துகிட்ருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பீரியட் முடிஞ்சு செகண்ட் பீரியட் தான் வந்து ஒரு கிளாஸ்க்கு வந்து போயிருப்பீங்க. போயிட்டு பார்த்தா அது வந்து ஜெனியோட கிளாஸ் தான். பார்த்தா வந்து ஜெனி வந்து இல்லை. இப்போ ஜெனி வந்து உங்களோட வந்து ஒரு ஸ்டூடெண்ட்னா அப்படி சொல்ல கொஞ்சம் ஒரு ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட் மாதிரி தான். அவங்ககிட்ட வந்து நல்லா இருப்பாள், அப்புறம் ரொம்ப நல்லா இருப்பாள். அதனால் உங்களுக்கு வந்து அவளை கொஞ்சம் ஒரு நல்ல எல்லா ஸ்டூடெண்ட்டோடு ஒரு படி கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். அப்போது நீங்களும் பார்க்கிங்க, பார்த்தா வந்து என்ன ஜெனி வரலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஆமாம் மேம் இன்னும் வரலை அப்படின்னே நீங்கள் தான் உங்களுக்கு வந்து எப்படின்னா வெளியே எப்போவுமே லேட்டாக தானே வருவோம், எப்படி பிடி சார் பிடிச்சி நீல் டவுன் பண்ணி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பார்க்கிங்க, பார்த்து அதே மாதிரி நீல் டவுன் பண்ணியிருக்கா. உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் பார்த்துட்டு அவளை வந்து சிரிச்சிட்டே இருக்கீங்க. உடனே லிசா உங்களுக்கு வச்ச பாருவா அவளை வந்து சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. வெக்கம் வேதனை அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளை வந்து பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா நீங்கள் அவளை பற்றி சிரிச்சிட்டு இருக்கீங்க. இன்னொரு சைடு அவளுக்கு பார்த்தா அவமானமாக இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தா நம்மளை பற்றி சிரிக்கிறாளே அந்த மாதிரி இருக்குது அவளுக்கு. இப்போ நீங்கள் தான் 2 பேரும் வந்து சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் எழுப்ப சொல்கிறீங்க. அப்படி நீங்கள் 2 பேரும் வந்து அதாவது ஜெனியும் லிசாவும் வந்து அப்படி வந்து சைடு திரும்புகிறாங்க. உடனே நீங்களும் இவ்வளோ நேரம் இந்த சைடு திரும்பலால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் அந்த சைடு பார்த்து பிடி சார் வந்து உட்காந்து கேன்டீன் பக்கத்தில் தான் நீல் டவுன் பண்ண சொல்லிடுவார். கேன்டீனில் உட்காந்து அவர் காப்பியும் பப்ஸும் தின்னுட்டு இருக்காரு. நீங்கள் ஐயோ பிடி சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுறீங்க. உடனே அவரும் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி வழிவார் போல். உடனே அவர் சொல்லுங்கள் மேம் அப்படிங்கிறாரு. உடனே கொஞ்சம் உடனே சரி போங்க என்னமெல்லாம் அப்படி வந்து லேட்டெல்லாம் வரக்கூடாதுன்னு இதான் கடைசி எத்தனை கடைசி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் சிரிக்கிறீங்க. அவங்க சரி மேம் உங்களுக்காண்டி தான் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. உடனே இப்போ ஜெனி தான் ஐயோ ரொம்ப வலி இது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னதே அப்படின்னு 2 பேரும் கொடுக்கணும் உள்ளே ஓடுவீங்க. உடனே இப்போது நீங்களும் சொல்கிறீங்க ஏன் இப்படி வம்பிழுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்லை என்ன மேம் இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆரம்பிச்சிட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிசா வந்து சொல்கிறா. போதும் காலையில் ஐஸ் வைக்கி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் தான் அப்படி கேட்குறீங்க. அது இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து சிரிச்சிட்டு இருக்கா. ஆனால் ஜெனிக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படியே சொல்ல கல்யாணம் பண்ணால் உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணுவேன் டிப்பா அப்படி சொல்ல அவங்க மேலே பைத்தியமாக இருக்கா அந்த மாதிரி. இப்போ அதே மாதிரி ஜெனியும் லிசாவும் அப்படி வந்து கிளாஸ்க்கு வந்து வந்துடுறாங்க. நீங்களும் வந்து பாடம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. எப்படின்னா உங்கள் கிளாஸ்லேயே வந்து 2 டீமாக இருப்பாங்கள்ல, அதாவது ஜெனி லிசா அப்படி வந்து அவங்க ஒரு டீமும் அதுக்கப்புறம் எப்படியும் ஒரு எதிர் டீம் இருக்க தான் செய்யும். அந்த சைடில் உள்ள பிள்ளைக்கும் வந்து உங்கள் மேலே வந்து ஒரு க்ரஷ் மாதிரி தான். உங்களாலே தான் முக்கால்வாசி அங்கே உள்ள சண்டையே வரும். உடனே இப்போ அப்படி பார்த்து அப்படி கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. லிசாவும் ஜெனியோனா பின்னாடி பெஞ்சில் வந்து உட்காந்துருப்பாங்க. இவங்க வந்து கொஞ்சம் ஒரு நடுவு சைடு அந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. அப்படி வந்து உங்களை வந்து பார்த்து சிரிச்சிட்டே இருப்பாங்களா. நீங்கள் வந்து எப்படின்னா கொஞ்சம் காமெடியாக அந்த மாதிரி தான் உங்கள் கிளாஸ் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா காமெடியாக அப்படி வந்து நல்லா சொல்லித்தர மாதிரி சொல்லி தருவீங்க. அப்புறம் கொஞ்சம் காமெடியாக அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பீங்களா. அது மாதிரி எல்லாருமே சிரிச்சிட்டு இருப்பாங்க. உடனே நீங்களும் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இல்லாமல் அப்படி கொஞ்சம் அப்படி ஜாலியாக இருப்பீங்களா. உடனே அதனால் வந்து எல்லாத்துக்குமே உங்களை வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ அதே மாதிரி வந்து அப்படியே வந்து சிரித்து அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. மேம் அப்படியே இல்லை மேம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கா. நீங்கோ ஜெனிதா பின்னாடி வந்துட்டு பல்லையை கட்டுற இறி ஒரு நாள் பூசை வைக்கணும் இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணை பற்றி சொல்லி திட்டிகிட்டு இருக்கா. ஏண்டி இப்படி பண்ணுற நார்மலாக தாண்டி பேசுகிறான் உனக்கு தாண்டி அப்படி தெரியுது அப்படின்னு. இல்லடி உனக்கு அவளை பற்றி தெரில அப்படி சொல்லிட்டு வந்து
அப்படி வந்து ஜெனியை வந்து அப்படி சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ வந்து என்னென்னா, இப்போ உங்கள் கிளாஸ்க்கு தான் உங்கள் தங்கச்சி தான் வாரா. உடனே அவளும் மே கமின் மேம் அப்படி சொல்லிட்டு கேட்டலாம் உள்ளே வரா. என்ன இவன் மேம்லாம் கூப்பிட்றா அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து என்ன அப்படி சொல்லி கேட்குங்க. உடனே அவளை இப்போ கையை பிடிச்சி இழுக்கிறா. இழுத்துட்டு உடனே இப்போவும் இங்கே லிசா தான் என்ன உங்கள் மேமோட தங்கச்சிலாம் வந்திருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே எனக்கு என்ன தெரியும், நான் உன் கூட தானே இருக்கேன், எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளும் கேட்குறா. உடனே அவளுக்கு இப்போ தங்கச்சி அவளை கூப்பிட்டுட்டு இங்கே பாரு அம்மா வந்து கால் பண்ணாங்க உன்கிட்ட ஃபோனு அதே நான் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னோடனே அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி போகிறீங்க. இது சொல்கிறது கேளு, உனக்கு ஏதோ மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க அதனால போவேன் வீட்டுக்கு அம்மா சொன்னாங்க அப்படின்னோடனே நூற்றி எத்தனை வாட்டி சொல்கிறது அப்படி சொல்லிட்டு வந்து இது வேறு உங்கள் தங்கச்சி வேறு கொஞ்சம் கத்தி சொல்லியிருப்பா. அது வந்து எல்லாத்துக்கும் கேட்டிருக்கோம். கேட்ட உடனே அங்கே ஜெனி மூஞ்செல்லாம் பார்க்கணும் சரியான கோவத்தில் இருக்கா. இங்கே பக்கத்தில் லிசா வேற ஆரம்பிச்சிட்டாங்கயா எத்தனை பேரை விரட்டி தள்ளுறது இதோட 10வது மாப்பிள்ளை அப்படி சொல்லிட்டு வந்து அவளும் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. ஆமாம் அவங்க வீட்டிலேருந்து அடிக்கடி இப்படி தான் மாப்பிள்ளை பக்கம் விளக்கிட பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாரையாட்டு கூப்பிட்டு வந்துடுவாங்க. இது வந்து முன்னறிவிப்பாக வந்து தெரிஞ்சிட்டுனா ஜெனியும் லிசாவும் தான் போவாங்க. ஏதாட்டு இந்த பஞ்சர் பண்ணி விடுறது, மண்டையில் கழுத்துக்கு போடுறது, அப்படி வந்து அவங்களுக்கு விரட்டி விடுறது, இப்படி பல வேலைகளை ரொம்ப கச்சிதமாக பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்து வர்றது வந்து இப்போ தான் வீட்டுக்கெலாம் வந்துட்டாங்களாம். இப்போ தான் வந்து தெரியவே செய்யுது. உடனே நீங்களும் சரி என்ன செய்ய திட்டுவாங்களே அப்படி சொல்லிட்டு வந்து ஹாஃப் டே வந்து லீவ் கேட்டுட்டு வந்து வீட்டுக்கு வந்து போய் இப்படி கிளம்ப ஆரம்பிச்சிட்டிங்க பஸ்ஸுக்கு. உடனே இங்கே ஜெனி வந்து ரொம்ப கோபமாக இருக்கா. அங்கே லிசாவும் சமாதானப்படுத்தி பார்க்க முடியலை. இப்போ என்னன்னா சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி யாரை கேட்கணும் ஸ்கூல்லேருந்து போகாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து பைக்கில் தானே 2 பேரும் வந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து பைக்லேயே வந்து கிளம்பி வந்து போகிறாங்க. போகிறப்படா ஜெனி வந்து அப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ லிசாட்ட கேட்குறா என் மச்சான் அப்படிங்கிறா. என்னடி அப்படின்னா இல்லை நான் எவ்வளோ நாள் வந்து இப்படி எப்படி வர்றவங்கள துரத்தி விட்டுட்ருக்க, எப்படியும் உங்களுக்கு ஒரு நாள் கல்யாணம் ஆகதானு செய்யும் அப்படின்னு. அப்போ உனக்கு வேண்டாமா? வேண்டான்னு என்ன சொன்னாங்க, நானே கல்யாணம் பண்ணி படிக்க போகிறேன் பேசாட்டி. அவளுக்கும் கல்யாண வயசு தான், ஆனால் உனக்கு இல்லையப்பா, நீ இப்போ தானே இன்னும் உனக்கு ஓட்டு போடுறதுக்கு கூட வக்கில்லை, நீ எப்படி அவளை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிசா வேறு டேமேஜ் பண்ணுறா. உடனே இங்கே பாரு முதல்ல நீ பொத்து, எனக்கு வந்து பர்த்டேலாம் இப்போ சீக்கிரம் வந்துடும், எனக்கு வந்து 19 வயசு ஆகிடும், நீ வாய் பேசாத, உன்னோட தான் பெரியவ தான், நீ மூடு, நான் வந்து இன்றைக்கி வந்து அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். இன்னும் அங்கே லிசா இங்கே பாரு கொஞ்சம் நெஞ்சம் மட்டும் கொண்டு பேசிக்கிட்டு இருக்கா, அதையும் வந்து கெடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிசா சொல்லிகிட்டு இருக்கா. ஒன்று இல்லை இப்படி போயிட்டு இருந்த அடுத்து நான் எப்போ சொல்ல, இப்போ தான் எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்து நான் சொல்லலாம் ட்ரை பண்ண போகிறேன், எப்படி வந்து கெடுத்து விடாத அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அதாவது ஜெனியை வந்து சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ சரி என்னமோ பண்ணு நல்லா இருந்தால் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிசா வந்து சொல்லிட்டா. இப்போ ஸ்டேட்டாக வந்து உங்கள் வீட்டுக்கு தான் 2 பேரும் வராங்க. உங்கள் வீட்டு வாசலில் அப்படி வந்து கல்லன்னு இருக்குது. ஏன்னா 2 காரு, நிறைய செருப்பு நிறைய கிடக்கு. அப்படி இந்த சைடு வந்து உள்ளே பார்த்தோன்னா நீங்கள் தான் உங்கள் அம்மாவை போட்டு திட்டிகிட்டு இருக்கீங்க. ஏம்மா இப்படியே உயிரை போட்டு எடுக்க, ஒரு 27 வயசில் கல்யாணத்தை பண்ணி தொலைகிறேன்னு கேட்க மாட்டேக்கா, எப்படி போய் கரிச்சட்டி தான் விளக்க போகிறேன், அது ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் விளக்க போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அதெல்லாம் முடியாதடி, இன்னும் 2 வருஷம் ஆனால் நீங்களாம் கிளவி அப்படின்னு. அப்போ நீ யாருமா அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை அடிக்க வராங்க. உடனே நீங்களும் சரி என்னமோ முடிவு பண்ணிட்டாங்க, கழுத்தை நீட்டி தான் தொலையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இல்லை தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சட்டி படையில் கட்டு உருட்டிகிட்டு இருக்கீங்க. ஒன்று அங்கே அம்மா இருந்தால் வாரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே இந்த அப்படி அப்படின்னு சொல்லிட்டுப்பா போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அனுப்பி விட்றாங்க. உடனே நீங்களும் அப்படி வந்து போய் நிற்கிங்க. உடனே அவளும் எங்களுக்கு இப்போ என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் என்ன பண்ணாலும் தெரியாமல் அப்படி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ நீங்களும் காஃபிலாம் கொடுத்துட்டு அப்படி வந்து ரூமுக்குள்ளே வந்து போயிடுறீங்க. இப்போ அப்படி வந்து ரூமுக்குள்ளே பார்த்தா வந்து ஜெனி வந்து நின்றுட்டுருக்கா. உங்களுக்கு வந்து அதை பார்த்தோன்னே பெரிய சாக்கு, என்னடா இவ வந்து இங்கே நிற்கன்ட்டு. உடனே நீங்கள் பார்த்துட்டு நீ எதுக்கிட்டு இங்கே வந்த, ஸ்கூலில் தானே இருந்தா, நீ எப்படி இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து கேட்டுட்ருக்கீங்க. இங்கே பாரு நிலா அப்படிங்கிறா. அடிங்க நிலாவா, யார் நிலா உனக்கு, நான் உனக்கு மேம், உனக்கு மாதிரி மேம் கூட நிலாவா அப்படி சொல்லிட்டு வந்து
நீங்களும் வந்து திட்டிகிட்டு இருக்கீங்க. உடனே இப்போ தான் ஜெனி தான் அவங்கள கையை பிடிச்சி கிட்டலாம் இழுக்கிறா. என்னடா இழுக்கிற இலே ஒரு ரகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து பார்த்துட்ருக்கீங்க. உடனே வந்து இப்போ தான் சொல்கிறா ஜெனி, இங்கே பாருங்களா, நீ என்னை வந்து எப்படி நினச்சிட்டு இருந்த அப்படிலாம் எனக்கு வந்து தெரியாது. ஆனால் வந்து எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு வந்து நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிடுவேன். எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்ருக்கா. உடனே நீங்களும் பார்த்துட்டு இங்கே பாரு இவளே, இங்கே பாரு ஜெனி, இங்கே பாரு, இந்த வயசில் வந்து இதெல்லாம் வர்றது ஒரு சகஜமான விஷயந்தான். அது உனக்கு வந்து சும்மா ஒரு க்ரஷ் மாதிரி நம்மளை வந்திருக்கு தவிர இதில் வர ஒன்றும் கிடையாது. சும்மா இதை போட்டுலாம் குழப்பாத. இங்கே பாரு, எனக்கு உனக்கு இன்னும் உனக்கு நான் அக்கா வயசுடி, லூஸ் மாதிரி பேசாத. என்ன, நான் உனக்கு அக்கா மாதிரி, சரியா? இப்படிலாம் பேசாத, கிளம்பு, ஸ்கூலுக்கு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கா. ஒன்று இப்போது வந்து ஜெனிக்கு வந்து கோவம் வந்துடுது. சொல்லிகிட்டே இருக்கேன், சொல்கிறேன் நான் லவ் பண்ணுறேன்ட்டு. நீ ஒன்றும் எனக்கு அக்காலாம் கிடையாது, எனக்கு அக்கா யாருன்னு எனக்கு தெரியும்னு தேவையில்லாமல் பேசாத. இங்கே பாரு, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன், வேறு எவனாலையும் உன்னை கல்யாணம் பண்ண முடியாது. அப்படியே ஒன்று கல்யாணம் பண்ணாலும் செத்து தான் போவான் அப்படி சொல்லிட்டு வந்து ஜெனி வந்து சொல்லிகிட்டு இருக்கா. ஒன்று இப்போ நீங்கள் தான் லூஸாடி, நீ லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்காது. என்ன, போ ஸ்கூலுக்கு போயிடு. லிசா வெங்க அதை உன் கூடயே திரிவாள், அவளை எங்கே அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி இன்னும் நீங்கள் லிசாவை தள்ளிகிட்ருக்கீங்க. ஜெனினா, இங்கே பாரு, நான் வந்துட்டு சொல்கிறேன்ல, நான் வந்து சும்மா லாட்டுக்கு அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இல்லை. என்னை பற்றி உனக்கு இன்னும் தெரியாது, நான் வந்துட்டு சிரித்து மட்டும்தான் பேசியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு வந்து ஜெனி வந்து சொல்லிகிட்டு இருக்கா. உடனே நீங்கள் தலையில் கை வச்சுருக்கியோ, புது பிரச்சனை வேறு, இருக்கிற பிரச்சனையே வாழ்க்கையில் தாங்க முடியல. என்னடி உங்களுக்குலாம் பிரச்சனை, என்ன கல்யாணம் பண்ணிட்டு நீ என்னடி பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் அதே ரியாக்ஷனை தான் பார்த்து கேட்குறீங்க. என்னமோ பண்ணுறேன். இப்போ நீ வாரியா இல்லையா கூட வா, உங்கள் வீட்டில் ஓயாமல் வாரத்துக்கு 3-4 வாட்டி அவனையாட்டு கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணி சாவடிக்காங்களே, வா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணுவோம், வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டுட்ருக்கா. நீங்கள் கிக்கே முத்தி அழிது போலையே அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் போய் பார்த்துட்ருக்கீங்க. நான் வரல, இங்கே பாரு, இதெல்லாம் சின்ன பொண்ணு எப்படி உனக்கு கல்யாணம் பண்ண முடியும், லூசு மாதிரி பேசாதீ இவர் ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ ஜெனி, நான் இப்படி சொன்னாலும் கேட்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் 2 கையை பிடிச்சி எடுத்து வந்து அப்படி வந்து உங்களை வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் தள்ளி பார்க்குறீங்க, விடுற மாதிரி தெரில. அப்படி வந்து உங்களை வந்து ரொம்ப வந்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்கா. அப்படி வந்து இந்த சைடு வந்து பார்த்தோன்னா இந்த மாப்பிள்ளை தான் நான் பொண்ணு கூட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. உடனே உங்கள் அம்மாவும் சரி வாங்க ரூமில் தான் இருப்பா. உடனே உங்கள் அம்மாவும் அந்த பார்க்க வந்திருப்பாங்களே அந்த மாப்பிள்ளை 2 பேருமே வந்து உங்கள் ரூம் இதுக்கு வராங்க. உங்கள் ரூம் இதுக்கும் கரடி வந்து இவளை பார்த்து ஷாக்கில் வந்து என்ன ஜெனி அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து கதை வந்து சாத்திட்டு தான் வந்திருப்பீங்க நீங்கள். இங்கே பார்த்தா இவள் வந்து ரொம்ப ஆர்வத்தில் வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே வந்து 2 பேரும் வந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ உங்கள் அம்மா தான் அப்படி வந்து நிலா அப்படி சொல்லிட்டு வந்து கதவை தட்டுறாங்க. பார்த்து கதவை வந்து சாத்தி தான் இருக்குது. ஆனால் அவளும் சரி அப்படி சொல்லிட்டு உள்ளதாக உட்காந்துருக்காப்புல அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் வந்து அப்படி ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த மாப்பிள்ளை அப்படி பார்த்து வாயப்படந்துட்டு அப்படி ஷாக்கில் அப்படி இருக்காரு. பார்த்தவங்க அம்மாவும் இதை பார்த்துட்டாங்க. நீங்கள் எப்படின்னா ஜெனி வந்து உங்கள் அம்மாவெல்லாம் பார்க்கல, ஆனால் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. ஏன்னா எய்த்தாப்பில் நீங்கள் தானே இருக்கீங்க. அவள் கிஸ் அடிச்சிட்டுலாம் இருக்கா, அவள் அப்படி தான் இருக்கா. நீங்கள் பார்த்துட்டு உங்கள் அம்மாவை பார்த்தோன்னே அவளை ஒரு தள்ளி அவள் போய் அங்கே கீழே போய் விழுந்துட்டா. ஜெனி, நீங்கள் அப்படி பார்த்துட்டு அப்படி நிற்கீங்க. ஒன்று இப்போ உங்கள் அம்மாவுக்கு தான், உங்கள் அம்மாவுக்கு என்ன செய்யணும் தெரியல. அங்கே அவர் அதே கல்யாணம் பண்ண போகிற மாப்பிள்ளை எப்படி பார்த்துட்டாரு, பார்த்து எடுத்து எப்படி கல்யாணம் பண்ணுவார். அவர் ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் அப்படி மூஞ்சி திருப்பிட்டு அப்படி போயிட்டார். உடனே இப்போ உங்கள் அம்மா பார்க்கங்க, அப்படி பாவி என்னடி பண்ணுற, அந்த பிள்ளைக்கு ஒரு தங்கச்சி வயசுடி அப்படின்னு உங்களுக்கு உங்கள் அம்மாட்ட அதை பற்றி என்ன சொல்லனே தெரியல. இப்போ உங்கள் அம்மா நாசமாக போகிறவள் அப்படி இப்படி சொல்லிட்டு உங்களுக்கு போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஒன்று நான் சொல்கிறது கேளுமா, நான் ஒன்றுமே பண்ணலம்மா, நான் சொல்கிறது கேளு அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மா உங்களை போட்டு அடிச்சிட்டே இருக்காங்க. இப்போ ஜெனி நான் அப்படி வந்து உங்கள் அம்மா வந்து அப்படி தள்ளி விட்டு இங்கே பாரு, இவளை அடிக்கிறவளெலாம் வச்சுக்காத, உனக்கு அவ்வளோ நான் பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கா. உடனே உங்கள் அம்மாவும் அப்படி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. உடனே நீங்கள் அவளை இங்கே பாரு எல்லாமே ஒன்றால் தூரப்போ தள்ளிப்போ அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அவளை தள்ளி விட்டுட்டு இருக்கீங்க.
இப்போ ஜெனி தான் அப்படி உங்கள் பக்கத்தில் வந்துட்டே இருக்கா, உங்களுக்கு வந்து அப்படி கோவம் வருது, தள்ளி போயிடு, என்கிட்ட வராத லிசா லிசான்னு சொல்லி கத்துறீங்க. இப்போ லிசா தான் என்ன நம்ம குரல் கேட்குது அப்படி சொல்லிட்டு வந்து ஃபாஸ்ட்டாக வாரா. அவள் வந்து சைடாக நின்றுட்டு இருந்திருப்பா. பார்த்துட்டு இவளை கூட்டு போங்கிறா. ஒன்று லிசாவும் ஜெனி பிடிச்சிட்டு வாடி அப்படிங்கிற. அவள் அப்படி நின்றுட்டு இருக்கா சிலை மாதிரி, வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளை கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போகிறா. இப்போ உங்கள் அம்மா தான், உனக்கு அறிவு இருக்காடி, அவளுக்கு ஒரு தங்கச்சி வயசுடி, அவளுக்கு போய் முத்தம் கொடுத்துட்ருக்க, உனக்குல வெக்கமாகவே இல்லையா, சீ கேவலமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ரொம்ப கேவலமாக உங்களுக்கு கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே அழுதுட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு என்ன நினச்சுனே தெரியாதுல்ல, அப்படியே ஒன்றும் தெரியாமல் அப்படி வாய்க்கிலேயே பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம் நினச்சா கஷ்டமாக இருக்கு. ஏன்னா நம்ம மேலே தப்பே இல்லை, நம்மளை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு அது அழுக தான் வருது. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே விட மாட்டேங்காங்க, அப்படி திட்டிகிட்டே இருக்காங்க. நீங்களோடு அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்படி வந்து அந்த மாப்பிள்ளையை வந்து எங்களால் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டாங்க. இப்போ உங்கள் அம்மா தான், பாரு நீ வேலைக்கு போக வேண்டாம், ஒரு மண்ணுக்கு போக வேண்டாம், நீ வேலைக்கு போய் ரொம்ப லட்சணமாக வந்து வேலை பார்த்துட்டு வந்திருக்கா, அதுவும் நல்லா தெரியுது ஷீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படி சொல்லிட்டு வந்து போகிறாங்க. நீங்கள் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. இது வந்து அடுத்த நாள் தான் இது ஜெனி வந்து கால்லாம் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அட்டனே பண்ணல. அப்படியே அட்டன் பண்ணி பேசும்போது அப்படி வந்து ஜெனி குரல், லிசா குரல், அந்த மாதிரி யார் குரலாட்டி கேட்டால் நீங்கள் அப்படி காலை கட் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு ஜெனி மேலே சரியான கோவம். அப்படி வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அப்பாட்டே அப்படி உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க, உங்கள் தங்கச்சிக்கு தெரியும் நீங்கள் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டீங்கன்ட்டு. அவள் சொல்லி பார்த்துருப்பா, கேட்குற மாதிரி தெரியல யாரும். அப்படி வந்து நீங்களும் அப்படி வீட்டிலே இருந்திருப்பீங்க. ஜெனி வந்து ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பா உங்கள்கிட்ட பேசுறதுக்கு, உங்கள் அம்மாட்டெல்லாம் பேச ட்ரை பண்ணியிருப்பா. உங்கள் அம்மா அவட்டெல்லாம் மூஞ்சி கொடுத்து கூட பேசாமல் அப்படி ஆயிருக்கும். இப்படி வந்து இப்படி ஒரு வருஷம் அப்படியே ஆயிருக்கும். அப்படின்னு சைடு ஜெனியை பார்த்தோன்னா அவள் காலேஜ் தான் போயிட்டு அப்படி படிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா இப்போ ஒரு நாள் என்னென்னா உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து உங்கள் ரூமில் தான் இருப்பீங்க. ஹாலில் என்னென்னா நிறைய பேர் வந்த மாதிரி அப்படி ரொம்ப கலகலை அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி சவுண்டாக இருக்குது. உடனே நீங்கள் என்ன ரொம்ப சவுண்டாக இருக்கிய அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்போது உங்கள் அம்மா தான் வராங்க, ஒரு சேலைலாம் கொண்டு வராங்க. இந்த அடி சாரியை கெட்டு உடனே பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, இந்த கெட்டு அப்படி சொல்லுவாங்க. உடனே நீங்கள் ஏம்மா அப்படி பண்ணுற, ஒரே கஷ்டப்படுத்திட்டே இருக்கம்மா என்ன நீ அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மாட்டே நீங்கள் சொல்லுவீங்க. உடனே கெட்ரி அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மாவும் போயிடுவாங்க. நீங்களும் சரி என்ன செய்ய அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்து சேரீ கட்டிட்டு அப்படி வந்து இருக்கீங்க. அப்படியே உங்கள் அம்மா தான் உங்களை வந்து இப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி வந்து வெளியே வந்து அப்படி வந்து நிற்கிறீங்க. வெளியே நின்றுட்டு அப்படி சொல்லி யாரா வந்திருக்கா அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா ஜெனி உட்காந்துருக்கா. உங்களுக்கு பார்த்துட்டு அப்படி வந்து உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. உங்கள் அம்மா என்ன பார்க்க இவளை தவிர வேறு யாரும் வந்து இனிமேல் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அது ஊருக்கே பரப்பி விட்டுட்டா அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து உங்கள் அம்மாவை வந்து சொல்கிறாங்க. அப்படி அப்படியே கிஸ் அடிச்சு அவ்வளோ கிஸ் அடிச்சது வந்து அப்படி ஊருக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படி வந்து இப்படி தான் இதனால தான் கல்யாணம் நினச்சி இப்படி தான் மாப்பிள்ளை பக்கம் வந்தாங்க அப்படி ஆகிட்டு அப்படி சொல்லிட்டு அப்படி ஊருக்கே பரவி இருக்கும். அப்படி பரவணும். அப்புறம் யார் வருவா, யாருமே கல்யாணம் பண்ண வர மாட்டாங்கல்ல. அப்படி ஒரு பொண்ணுக்கு புத்த கொடுத்துட்டா, அது வந்து கல்யாணம் பண்ண வந்த மாப்பிள்ளை முன்னாடி அப்படி சொல்லிட்டு வந்து 4 காது மூக்கு வச்சு அப்படி வந்து பரவிட்டு ஊருக்கே. வேறு அடுத்தவங்க அம்மாவுக்கு வேறு வழி இல்லை, கல்யாணம் பண்ண அவன் மட்டும் கல்யாணம் பண்ணி ஆகணும். உங்கள் அம்மாவும் சரி என்னன்னே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரின்னு சொல்லியிருப்பாங்க. ஜெனி வந்து அவங்க வீட்டில் வந்து ரொம்ப வந்து உங்கள் அம்மாட்டெல்லாம் வந்து ரொம்ப அவள் அம்மாவெல்லாம் இது பண்ணி அவள் தான் கல்யாணம் பண்ணவே இல்லைன்னா செத்துருவேன் அப்படி இப்படி சொல்லி கதைலாம் விட்டு எப்படியோ வந்து சரின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்குள்ளே சரின்னு சொல்லிட்டாங்க. உடனே இப்போ வந்து பொண்ணுகிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே நீங்களும் அப்படி மூஞ்சி திருப்பிட்டு அப்படி வந்து போகிறீங்க. இப்போ வந்து அப்படி தான் அப்படி வந்து உங்கள் ரூமில் தான் 2 பேரும் வந்து நின்றுட்டுருக்கீங்க. ஜெனி வர்றவா கதவை கூட்டிகிட்டு வரா. உங்களுக்கு வாவா இருடி இது உனக்கு விளக்கமாக தெரியுதான் அந்த மாதிரி வந்து நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. உடனே இப்போ ஜெனி தான் ஸ்டேட்டாக வந்து உங்கள் கையை பிடிக்கிறா, அன்னைக்கு பிடிச்ச மாதிரி. உடனே நீங்கள் அப்படி பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. இப்போ தான் ஜெனி வந்து அப்படி வந்து பண்ணிக்கிறா. இங்கே பாரு நிலா, சாரி ரொம்ப சாரி, நீ இந்த ஒரு வருஷத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன்னு எனக்கு தெரியும். என்னால் தான் நான் வந்து உங்கள் அம்மாட்ட எல்லா உண்மையே சொல்லிட்டேன். உங்கள் அம்மா உண்மை தெரிஞ்சு தான் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்களும் நீ எழுந்து பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நீ நினைக்கிற மாதிரிலாம் சும்மா க்ரஷ்லாம் கிடையாது. வெறும் க்ரஷ்லாம் நான் ஒன்று அப்போவே விட்டுட்டு போயிருப்பேனே, அது க்ரஷ்லாம் கிடையாது. நிஜமாக நான் வந்து ஒன்று லவ் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒன்று வந்து ரொம்ப பிடிக்கும்.
உனக்கு நான் சொல்லி சொல்லி பார்த்தேன் புரியலை, அப்புறம் உனக்கு புரிய வைக்கணுங்கிறப்போ நாடி பண்ணும்போது அவங்க வந்துட்டாங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன மன்னிச்சிரு என்ன மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை ஹக் பண்ணிகிட்ருக்கா. நீங்களும் என்ன பண்ணேன்னு தெரியாமல் அப்படி நின்றுட்டுருக்கீங்க, என்னை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு. உடனே நீங்களும் சரி வேறு என்ன பண்ண, சரி மன்னிச்சிட்டேன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. உடனே மன்னிச்சிட்டியா அப்படிங்கிறா. ஒன்று ஆமாம் நீங்களும் சொல்கிறீங்க, அதுக்கிட்டு நான் ஒன்றும் லவ்லாம் பண்ணல, சரி அதை கல்யாணம் பண்ண போகிறா, அதை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து சொல்கிறீங்க. உடனே அவளும் சரி அப்படி சொல்லிட்டு அவங்களை ஹேக் பண்ணிட்டு அப்படி எது கிஸ் பண்ணுறா. ஓகே ஸ்டார்ஸ், இதோட நான் வந்து இந்த ஒன் ஷாட்டை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. என்ன சரி உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சரி ஓகே ஸ்டார்ஸ், என்னம்மா வந்து கொஞ்சம் வீடியோ சீக்கிரம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரியா ஓகே ஸ்டார்ஸ், மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே ஸ்டார்ஸ், பாய்.